சக்கரை பொங்கல் வடை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாயசம் வந்து நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி எக்ஸ்ட்ரா பால் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி பாயசம் வந்து ரொம்ப திக்காகவும் ஆகிடாது. பாயசம் பண்ண நான் வந்து ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுலேயே ஒரு 450 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ்வில் கிளறிட்டே இருக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இது ட்ரான்ஸ்லூசன்ட் ஆக. ஸோ எனக்கு பாதி இந்த மாதிரி ட்ரான்ஸ்லூசன்ட் ஆகிட்டோன்னே கலர் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பாதி இது ட்ரான்ஸ்லூசண்ட்டாக மாறிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு பாதி. ஸோ இதை எடுத்து நான் மாற்றி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போது பாதி உங்களுக்கு குக் ஆகிருக்கும், ஒரு 2-3 தான் உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும். அது கூட மில்கில் உங்களுக்கு குக் ஆகிடும். இதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த 1/2 லிட்டர் பாலை பாத்திரத்தில் மாற்றிட்டு கொதி ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சிட்டதுக்கப்புறமா இந்த வேக வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இதுக்கப்புறமா ஜவ்வரிசியும் இந்த பாலும் வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் கொதிச்சா போதும், பாயசம் ரெடி. ஸோ இதில் வந்து நம்ம வந்து நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா அந்த ட்ரை கிரேப்ஸ் ரெண்டுத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை பாலில் ஆட் பண்ணிவிட்டு இதோட வந்து சர்க்கரை வந்து 50 கிராம் கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 42 கிராம்ஸ் தான் போட்டேன், ஏன்னா கொஞ்சம் சுகர் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதில் வந்து ஏலக்காய், சால்ட் எல்லாத்தையும் சேர்த்தோன்னா பாயசம் ரெடி. இந்த பாயசம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே திக்காகிடாது, ஏன்னா ஜவ்வரிசி வேக வச்சு அந்த ஸ்டிக்கியான தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிட்டு தான் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த பாயசம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும், கொஞ்சம் திக்காகவும் ஆறுனதுக்கப்புறம் நான் ரொம்ப திக்காகாது, நம்ம எக்ஸ்ட்ரா பால் கூட ஊற்ற வேண்டாம், அப்படியே இதே கன்சிஸ்டன்சியில் அப்படியே இருக்கும். அடுத்தது நான் வடை தான் பண்ணேன். வடை வந்து 200 கிராம் பருப்பு ஊற வச்சேன். அதில் கொஞ்சோண்டு பருப்பு வந்து கிண்ணத்தில் போட்டுட்டு மிச்ச பருப்பை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து குறைலாம் அரைக்க தேவையில்ல, நல்லா வந்து சாஃப்டாகவே அரைச்சி எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியனில் ஒரு 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, இது ரெண்டுத்தையும் நல்லா சாப் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்ச பருப்போட ரெண்டுத்தையும் சேர்த்தணும். இதுக்கு தேவையான சால்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிராம் சால்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் இல்லாட்டா சோம்பு சேர்த்தா இன்னும் வாசனையாக இருக்கும். அப்புறம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். ஓமம் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நல்லா கையில் ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எப்போது இது வந்து போடுறனோ அப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு ஆயில் ஹீட் ஆகிட்டோன்னே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அப்படியே போட்டோன்னா வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நான் எண்ணெயில் போட்டுட்டு கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சிடலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், ஏன்னா எடுத்து வச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் கலர் மாறிடும். ஸோ இந்த மாதிரி கலர் இருக்கும் போது எடுத்து வச்சுருங்க, அவ்வளோதான் வடை ரெடி. நெக்ஸ்ட்டு சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 170 கிராம்ஸ் வந்து அரிசி எடுத்திருக்கேன். இதில் வந்து சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க. சிறுபருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 30 கிராம், ஸோ 200 கிராம்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் மாற்றிட்டு இதில் வந்து கரெக்டாக 940 ml ஆஃப் தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக ஒரு 7 விசில் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா அந்த தண்ணியும் இருத்திடும், ரைஸும் பருப்பும் நல்லா குக் ஆகிடும். நான் வந்து வெல்லம் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன், 310 கிராம்ஸ் எடுத்தேன். இது கொஞ்சம் திகட்டுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 290 கிராம்ஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 60 ml தண்ணி இதில் ஊற்றிட்டு இந்த வெல்லம் வந்து நல்லா கரையணும். நான் வந்து இந்த பருப்பும் அரிசியும் கரெக்டாக வந்து 5 விசில் தான் வச்சேன். ஸோ கொஞ்சம் தண்ணி அப்படியே இருக்குது, நீங்கள் 7 விசில் வச்சா தண்ணியாக இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியோடு வேணும்னா ஒரு 5 விசில் போதும். நெக்ஸ்ட்டு இதில் கரைச்சி வச்ச வெல்லத்தை சேர்த்துட்டு வடிகட்டி வச்சு சேர்த்துக்கோங்க, ஏன்னா அழுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக இருக்க பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் வறுத்து வச்சு நெய்யில் வறுத்து வச்சதை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துருக்கேன், ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சக்கரை பொங்கல் ரெடி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப கீ ஆட் பண்ணல, 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வறுக்கும் போது அந்த கீ இருந்துச்சு, அதுதான். மற்றபடி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கீ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.